ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோடய 9th மந்த்தோட வளகாப் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு மிஸ்ஸிங் வீடியோ பார்ப்போம். என்னோடய நாத்தனார் தான். ஸோ எல்லா டைமுமே வந்து அவங்க வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இருப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து அவங்க கன்சீவாக இருக்கிறதுனால நாத்தனாரும் ஃபேமிலியும் சேர்ந்து எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி ஒன்றா பண்ணியிருந்தாங்க. இதுவே பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு சைடு வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு பேரலாக வந்து சமையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு நல்ல நேரம் பார்த்து உட்கார வச்சுட்டாங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா லாஸ்ட் மூமெண்ட்டில் இந்த போண்டா போடுறது, அப்பளம் போடுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி ஊரில் நம்ம கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ மாமியார் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது எல்லா பக்கத்தில் இருக்கிறதுல எல்லாருமே வந்து சுற்றி எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி டிவியில் படத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட்லி ஊரில் தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஸோ எங்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து என்னோடய நாத்தனார் கல்யாணத்தில் தான் லாஸ்ட்டாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய வளகாப்புக்கு எல்லாருமே வந்து இது பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ தட்டு வரிசை கூட பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு சைடுமே ஒரு 11 தட்டு வரிசை எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் எங்கள் மாமியார் பேங்கிள், இந்த தேங்காய் பழம் இது எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. சமையலுமே பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டில் தான் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ஃபார்மலி இல்லாமல் நம்மளுக்கு வந்து நல்ல வேலை சமைக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல அப்போ தான் வந்து தோணுச்சு. ஏன்னா வந்து ஒரு ஃபார்மலி சும்மா யாரோ சமைச்சு நம்ம வந்து சர்வ் பண்ணுறது, யாரோ வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறது பதிலாக நம்ம ரிலேட்டிவ்ஸே எல்லோரும் சேர்ந்து சர்வ் பண்ணி செஞ்சு போடும்போது அது ஒரு ஃபில்லிங்காக ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சைடோட தாத்தா பாட்டி, மோஸ்ட்லி பாட்டி வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து ரொம்ப ஃபேவரட் போல். வந்து எல்லாமே முதல்ல நிலங்கெல்லாம் வச்சு சாப்பாடெலாம் ஊட்டுனதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் கூடவே இருந்துட்டு போனாங்க. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்கோட ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் மாமியார், அம்மா எல்லாருமே நிலங்க வச்சுட்டு அப்படியே வந்து ரிலேட்டிவ்ஸு, நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து நிலங்க வச்சு வளையல் போடாட்டு இருந்தாங்க. வளையல் பார்த்திங்கன்னா என்னோடய சைஸ் தான் நாங்கள் முன்னாடியே வாங்கிட்டு வந்திருந்தோம். வரவங்களுக்குமே தனியாக வாங்கியிருந்தோம். ஆனாலுமே ப்ரெக்னென்சி டைம் இல்லையா? ஸோ கொஞ்சம் வீக்கோலாக இருந்ததுனால வளையல் வந்து ஏறலை. அதனால் எல்லோரும் என் கையிலே கொடுத்துட்டு நீயே போட்டுக்கோ சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க.
அப்புறம் சாப்பாடு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே அது சாப்பிட்றதுக்குள்ளே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஆக்சுவலி பாட்டி பார்த்திங்கன்னா எதுக்குமே வந்து கலந்துக்கவே மாட்டாங்க, அட்டென்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ என்னோடய வளகாப்பு அங்கேயே உட்காந்து எல்லாமே பண்ணி முதல்ல அவங்க தான் சாப்பாடெலாம் ஊட்டி நிலங்கெல்லாம் வச்சு விட்டாங்க. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த பெரியவங்க மாமியார் மாமனார் மம்மி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நிலங்க வச்சுட்டு வளையல் போட்டு அலங்கரிச்சாங்க. பாப்பா நலங்கு வச்சுக்கோ அப்படின்னா ஒரே அழுக, எனக்கு ஏதோ பூசி விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே கத்த, அவள் வச்சுக்கவே இல்லை. முதல்ல அம்மா தான் நலங்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் மாமியாருக்கு சுத்தமாக கால் நடக்கவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ தெரப்பி தான் போயிட்டுருக்காங்க. ஆனாலுமே வளகாப்பு பண்ணியே ஆகணும்னு சொல்லிவிட்டு அவங்க தான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு பக்கம் என் தங்கச்சி பையன் வால் பண்ணிவிட்டு பக்கத்து வீட்டிலேருந்து டாய் வேறு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தான். அவன் வேறு ஒரே அழுக, 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. அது ஒரு சைடு என்டர்டெய்னிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ வளகாப்பு வைக்கிறது அவங்க மேலே கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. முடி மட்டுமே லாங்காக வேணும், யாருமே தொடக்கூடாது. ஆனால் ஃபேஸில் மட்டும் கை வச்சுக்கிங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அவகிட்ட. இவன் என்னோடய பக்கத்து வீட்டு நெய்பரு. எனக்கொசரம் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வீட்டு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறது, மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்காங்க. மாமியாரும் அவங்க ரிலேட்டிவ் பெஸ்ட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக அமைஞ்சிச்சு. வளகாப்பு இவ்வளோ சூப்பராக இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை. எல்லாருமே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ராவல் பண்ணி அழகாக வளகாப்பு நடத்தி வச்சுருந்தாங்க. ஸோ இவ்வளோ க்ரௌட் வரும்னு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் எல்லாருமே நலங்கு வச்சு முடிச்சிட்டாங்க. சாரி ஃபுல் வீடியோலாம் போட முடியல. அதுக்கப்புறம் கடைசியாக திருஷ்டி கழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆலங்கரைச்சி 5 பேரோட ஆலங்கரைச்சி
வளைகாப்பு வந்து முடிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எந்திரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சி திருஷ்டி கழிச்சு முடிச்சாங்க. ஒரு சைடு வந்து என்னோட சிஸ்டர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. என்னோட சிஸ்டர் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் இதுதான் என்னோட ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதுவுமே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என்னோட நாத்தனார் வீட்டு சைடில் ஒரு அக்கா வந்து அவங்களுமே ஃபுல்லாக கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு, ஏன்னா எனக்கு கண்டிப்பாக வ்ளாக்காக வேணும். அதனால வந்து அவங்களுமே வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் பூஜை ரூமில் அடுக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் உட்காந்தாங்க. ஸோ நாங்கள் ரிட்டன் கிஃப்ட் வந்து ஒரு பிளேட்டு, வளையல், குங்கும மஞ்சள், தாலி வந்து வச்சு அப்படிதான் கொடுத்துருந்தோம். ஸோ கடைசி முன்னாடி ஒரு நாள் முன்னாடி வரைக்குமே வந்து வளைகாப்பு நடக்குமா, யாரை கூப்பிடணும், எத்தனை பேர் கூப்பிடணுன்ற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஏன்னா மழை வந்துச்சுன்னா க்ரௌட் வந்து கம்மி பண்ணிக்கலாம் தான் இருந்தோம். கடைசியாக ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எல்லாருமே கூப்பிட்டுட்டு வளைகாப்பு வந்து இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எல்லாம் சிம்பிளாக கொஞ்சம் போய் கூப்பிட்டு முடிச்சுக்கலான்னு தான் இருந்தோம். பரவாயில்ல, எல்லாமே வந்து பெஸ்ட்டாகவே முடிஞ்சிச்சு. மாமனார் எப்போவுமே ஃபங்க்ஷன் டைம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோக்கு எதுக்குமே நிற்கவே மாட்டார். வந்தவங்கள கவனிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பரபரப்பாக சுற்றிட்டே இருப்பார். அதனால் ஸ்பெசிஃபிக்காக அவரோட ஃபோட்டோலாம் எதுவுமே எடுக்கவே முடியல. ஸோ வீடியோவாகவே அப்படியே காமிச்சிட்டேன். அப்புறம் எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே சாப்பிட உட்காந்தாங்க. சாப்பாடுமே ரொம்ப நல்லாவே கரெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து எஃபோர்ட் போட்டிருந்தாங்க. இவ்வளோ சூப்பராக பண்ண முடிஞ்சிச்சு. எனக்குமே ரொம்ப டயர்டாக இருந்தனால நான் சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டேன். சாப்பாடோட வீடியோ ஸ்பெசிஃபிக்காக எடுக்க முடியல. பட் எல்லாமே இருந்துச்சு. 9 சாப்பாடு, போண்டா, சாதம், சாம்பார், பொரியல் எல்லாமே வந்து